நானே பேசுகிறதா? நானே பேசுகிறேன். நான் வந்து டீன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கோவிடுக்காகவே அசைன் பண்ணாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலை 23/3/2020 நாங்கள் கோவிட் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே அட்மிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர் அண்டு நீலகிரிஸ். இது வரைக்கும் நாங்கள் ஒரு 250 பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட. அவங்க எல்லாருமே வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் இருந்தது, சில பேர் நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருந்தவங்களுக்கு நம்ம வந்து பீரியாடிக்கலாக நல்லா மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், நம்ம ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், நம்ம எல்லாருமே நல்லா கவனிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரோட்டோக்கால் படி ட்ரக்ஸ் கொடுத்ததும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுட்டும் நல்லா கொடுத்தோம். இந்த இடத்துல நான் அதையும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம மார்னிங் எடுத்திங்கன்னா ஒரு இம்யூனிட்டி வரணுங்கிறதுக்காகவே அவங்களுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸு அண்டு இஞ்சி சாறு ஜூஸ் கொடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 அந்த ரேஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம். அப்புறம் 10:30 அந்த ஜூஸு இல்லைன்னா என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூஸு இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி அந்த மாதிரி கொடுத்தோம். அப்புறம் மத்தியானம் லஞ்ச் கொடுக்கும்போதே முட்டை அண்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுண்டல் எவ்ரிடே கொடுத்துட்டு இருந்தோம். அது மாதிரி ப்ரோட்டீன் ரிச் அண்டு நியூட்ரிஷியஸ் டயட்டு வி ஆர் கிவிங் இன் அவர் ஹாஸ்பிட்டல். அதனால் வந்து பேஷண்ட்டு அந்தளவு ரொம்ப சீரியஸாக யாரும் போகலை. இது வரைக்கும் யாரும் வெண்டிலேட்டருக்கு போகலை. இது வரைக்கும் யாரும் ஐசியூவில் அட்மிஷன் ஆகலை. ஆக்சிஜன் மட்டும் கொடுக்க வேண்டியது இருந்தது சில பேஷண்ட்ஸ்க்கு. பட் மற்றபடி எந்த ஒரு அன்டுவர்ட் ஆக்சிடென்ட் டெத் எதுவும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் வரல. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுனால இனியும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாலும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் எங்கள் டீமுக்கு வந்திருக்கு. எங்கள் டீம் வந்து நல்லா சிஸ்டமைஸ்டாக இருக்கிறதுனால எங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கு? இப்போ ஒரு 6 பேர் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இது வரைக்கும் எத்தனை பேர் அட்மிட் ஆகிக்கிறாங்க? இன்னைக்கு வந்து 3 கேஸ் பாசிட்டிவ்னு சொல்லி கோயம்புத்தூரில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் தான், அந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்க. மோரோவர் ஒரு பேஷண்ட் வந்து ஆல்ரெடி அதை நாளைக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அந்த பேஷண்ட்டை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அட்மிட் ஆனவங்க அதாவது அவங்க தான் வந்து அட்மிட் ஆனவங்க, அதாவது அவங்க தான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறவங்க. ஸோ மோரோவர் வந்து இதுக்கு பரிசோதனை வந்து எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கா? இப்போ கான்டாக்ட் பேஸில் வராதவங்க, இவங்க வந்து கான்டாக்ட் பேஸில் வராதவங்க இவங்க ஆக்சுவலி வந்து பாசிட்டிவ்னு தான் இங்கே வர்றாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து நெகட்டிவ் பேஷண்ட்ஸையே நாங்கள் அட்மிட் பண்ணலை. அட்மிட் பண்ணலைன்னா அவங்களுக்கு சந்தேகத்தின் பேரில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்வாப் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட டிடி ஹெல்த்துக்கு சொல்லிட்டோம்னா அவங்கள ஹோம் குவாரண்டைன் வச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா, ரிசல்ட்டில் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அவங்க டைரக்ட்லி தே ஆர் கெட்டிங் அட்மிட்டட் இன் அவர் ஹாஸ்பிட்டல். இல்லைன்னா அவங்கள குவாரண்டைன் வச்சு 14 days பார்த்துட்டு எகெயின் சஸ்பிஷனாக இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு 12வது நாள் கூட இன்னொரு ஸ்வாப் எடுத்து பார்த்து அதில் பாசிட்டிவ் வந்ததுன்னா இங்கே வர்றாங்க. இல்லைன்னா நெகட்டிவ்னா வீக்லியாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் தான் நாங்கள் மெயினாக இப்போ ஹேண்டில் பண்ணது. ஆரம்பிக்கும் போது வந்து நாங்கள் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் திருப்பூர், நீலகிரி அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. நெகட்டிவ் பேஷண்ட்ஸை சிஎம்சிஹெச்சில் வச்சு அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. மற்றபடி அந்த மாதிரி ILI, சாரின்னு டைப் ஆஃப் கேசஸ் எல்லாம் வந்து சிஎம்சியில் வச்சு இது பண்ணுறாங்க. அரை மணி நேரம் காத்திருந்தோம். அதாவது வந்து சென்னை, இந்தியா முழுவதும் அந்த அது வந்து அது சொன்னாங்க, அதனால நாங்கள் வந்து காத்திருந்தோமே ஒழிய அதெல்லாம் எங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட்டாகவே இல்லை. எங்களுக்கு நிஜமாலுமே யாருமே அதனால டிசப்பாயிண்ட் எல்லாம் ஆகவே இல்லை. நாங்கள் இதே ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த சூழல்லேருந்து உங்களுக்கு முறையான தகவல் ஏதாச்சும் வந்துச்சா, இல்லை எப்படி வந்து நீங்கள் கூடுவீங்க? இது வந்து ஸ்டேட் லெவலில் எல்லாருமே சொல்லி இருந்தது. அதனால கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்தது. அதனால வி தாட் எங்களுக்கு இருக்கும்னு நாங்கள் நினச்சோம், நம்பினோம், அவ்வளோதான். அதனால் தகவல் இதை கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணதே தகவல் தானே. கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அது தகவல் தானே. அதனால் நாங்கள் ஒன்றுமே இதனால எல்லாம் நாங்கள் ஏமாற்றமோ எதுவுமே அடையலை. எங்களுக்கு அதனால எல்லாம் எந்த சங்கடமும் இல்லை, எதுவும் இல்லை. நாங்கள் அதே ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணுவோம்.